பெங்களூர் டு மைசூர் ஹைவே. ஓகேவா? இந்த ரோடு நல்லா இருக்குன்னு நான் ரெக்கார்ட் பண்றேன். செம்மையான அந்த ரோடு. ஆனால் டிராஃபிக் இருக்கிற மாதிரி இருக்கு. கருமும் தெரியல. செம்மையா தூக்கம் வருது. அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டே ஓடுறது போல இருக்கு. பண்ண முடியாதே. ரியலுக்கு அப்பாற்பட்டது. சாரி, ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டது. என்ன பண்றான்? இண்டிகேட்டர் போட்டு இந்த ரோடு நல்லா இருக்குங்க. அது மதுரை டு ராமேஸ்வரம் ரோடு இருக்கும்ல, சிவகங்கை வழியா போகும் நினைக்கிறேன். ஆமா, அந்த ரோடு நம்ம இருக்கும். முன்னாடி நான் கார் டிரைவிங் போகணும்னா அந்த ரோட்ல தூக்கிட்டு போவாங்க. செம்மையா இருக்கும். ரெண்டு பக்கமும் ஃபுல்லா மரமா இருக்கும். மதுரை டு ராமேஸ்வரமே ஒரு சூப்பர் ரைடுங்க. ஆக்சுவலா பார்த்தா ரோடு வந்து பல 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 பலன் இருக்குவாங்க. இது ரொம்ப பிடிக்கும். மதுரை டு ராமேஸ்வரம் ரோடு பறக்கலாம். சூப்பரான ரோடு. ரைட் எடுக்க சொல்லுது. மேப் 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 மேப். அந்த ஹைவே ஒரு போகுது பாத்தீங்களா, அந்த பெரிய ஹைவே, அந்த காருக்கு மட்டும் அதில் விடுவாங்கல்ல, அங்க இருந்து கிராஸ் ஆகி இன்னொரு ரோட்டுக்கு போகுது. இந்த ரோடு தான் அந்த கிராமத்து வழியா வந்து கூட்டிட்டு போற ரோடு. இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் தான், சரியா? சிட்டிலாம் கிடையாது. பட் ஸ்டில் அது வெறும் பிளைன் ஹைவே. பட் பைக்கர்ஸ்க்கு வந்து இதுதாங்க ரொம்ப பிடிக்கும். நல்லது பண்ணிருக்கானுங்க அவனுக்கு. காருக்கு மட்டும் அங்கே வச்சுட்டு பைக் இங்கே வச்சுருக்கானுங்க. சப்போஸ் நீங்க காரு கொண்டு வரலாம், சரியா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பைக் ரூட்டை போட்டு காரை ஓட்டிக்கலாம். யார் அழைத்தது யார் அழைத்தது யார் குரலில்? ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கா? ஐயோ, பெட்ரோல் போடணுமே. ஷிட் மேன். சரி, இவங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எப்படியும் கொஞ்சம் பார்க்க ஊர் மாதிரி தான் தெரியுது. பெட்ரோல் பங்க் இருக்கும். ஜெய் புவனேஸ்வரி மிலிட்ரி ஹோட்டல். நம்ம போறது நியூ காவேரி மிலிட்ரி, ஹிந்து மிலிட்ரி ஹோட்டல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐயோ, என்னடா இது? பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் போட்டு விடுவோம். தேங்க்ஸ். ஆಯ್ತು. இது எங்க மாட்டுறது கொடி? கொடி கொடுத்திருக்காரு நண்பர். பேக் ஒன்னாவது
கொடி டு 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 டு. திப்பு சுல்தான் ஃபோர்ட் ரோடு. இங்க வந்து ஒரு திப்பு சுல்தான் ஃபோர்ட் இருக்கு. திப்பு சுல்தான் யாருன்னு தெரியல. மைசூரை ஆண்ட ஒரு சுல்தான். அவர் தான் திப்பு சுல்தான்ஸ். சுல்தானியர்கள், பவர்ஃபுல் சுல்தான் ஆஃப் மைசூர் who fought British. ஓகேவா, அவரோட ஃபோர்ட் இங்க தான் பக்கத்துல இருக்கு. மேப்ல பார்த்தேன், இந்த திப்பு சுல்தான் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஃபோர்ட் இருக்கு. 512 ரூபா பவர் பெட்ரோல் கிடையாதுங்க. மைலேஜ் எவ்வளோ தரும்னா ஆகும் தெரியல. என் வண்டிக்கு ரெண்டுமே போடலாம், சின்ன இன்ஜின் தானே, 155cc தானே, அதனால பவர் பெட்ரோலும் போடலாம், நார்மல் பெட்ரோலும் போடலாம். எல்லாம் காங்கிரஸ் கொடி பறக்குது. பாலிடிக்ஸ்ல போகணும். அந்த 2 பேர் எங்க போகணும்னு தெரியல. மூணு வண்டியா வந்துகிட்டு இருக்கோம். 2 வண்டி தான் இருக்கு இப்போ. மிச்சம் இந்த 2 பேர் எங்கன்னு தெரியல. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒன்றும் தெரியல. என்ன டிக்டாக் இருக்கா? ஆமா, வாங்குறதுல டிக்டாக். ஓகே கைஸ், 5 லிட்டர் போட்டிருக்கேன் சரியா. இப்போ வந்து போனா 7 லிட்டர் இருக்கும் நினைக்கிறேன் டேங்க்ல. 7 லிட்டர்னா 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் மேலே இருப்பாங்க வண்டி. 40 to 42 44 வரைக்கும் தரும். 40ன்னு வச்சுப்போம். 280 கிலோமீட்டர் ஓட்டலாம், தாராளமா ஓட்டலாம். எப்படியும் கண்ணூர் வந்து இன்னொரு 190 180 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாதிரியா இருக்க வேண்டியதான். 10 லிட்டர் கெப்பாசிட்டி, என்னோட டேங்க் கெப்பாசிட்டி. அதுல ரோடு அழகா இருக்கு. மரமா பாருங்க, பேனியன் ட்ரீ அழகா இருக்கு. நான் கூட நம்ம காடு மாதிரி இருக்கும் நடக்கா, அது மரம் நிறைய மரம். அதே மாதிரி காலிஃபிளவர் மாதிரி இருக்குல்ல பார்க்க. காலிஃபிளவர் மரம். இதுதான் படிதான் இருக்கு. படிதா படமா. எப்படிலாம் சுத்தி வர வேண்டியதா இருக்கு. நல்ல வேலை மேப்பை பார்த்தேன். ஏதோ ஊருட்டுக்குள்ள போயிட்டு போகுது. என்ன இறங்குது, ஏதோ பேர் போட்டிருக்கு. அது நல்லா இருக்குங்க ரோடு. ரெயின் கோட்லாம் கொண்டு வந்திருக்கேன் சேஃப்டிக்கு. எப்படியும் ஜாக்கெட் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், ஸ்டில் சேஃப்டிக்கு பார்த்து ஓட்டுற தம்பி. என்னதான் நான் சொல்லிக்கிறேன், யாரையும் சொல்ல. வாவ், நைஸ் ரோட் டியூட், நைஸ் ரோடு. நம்ம ரோட்ல அந்த லெமன் சோடா, சர்பத்து, சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வைக்கிறாங்க பாருங்க, கருமிச்சாலும் ஹெல்த்தி. நான் ஒரு அவகேடோ ஜூஸ் குடிச்சிருக்கேன், அதனால திரும்பியும் வேணாம்.
ஜி கிராமத்துக்குள்ள போறோம் ஜி. அழகான கிராமம், அற்புதமான கிராமம். ஏ தலை, இந்த கார் நல்லா இருக்குல்ல. ஹுண்டாய். லெஃப்ட் எடுக்கணுமா ரைட்டா தான் போகணும்? கன்னட கிராமப்புற வாழ்க்கை சிவகங்கையிலே அதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். திரும்ப நான் ஓவரா பேச விரும்பல. கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னோட செல்ஃப் வெளியே வருது. அவர் சிவகங்கை ட்ரிப்ல நான் பேச நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. காமெடியா பேசிட்டு இருந்தேன். என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆனா இதுதான் பிடிச்சிருக்கு. அப்ப வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவமா பார்த்து பேசணும் அது அந்த மாதிரி இருந்தேன். இப்போ வந்து என்ன இது ஜாலியா பேசிட்டு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். பழகல, எப்படி பழகும்? ரெண்டாவது ட்ரிப் தானே இது, கோவா ட்ரிப்பு. ஆமா, கோவால வந்து வெறும் வாக்ஸ்ல வந்து மூஞ்ச கட்டி பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்கப்புறம் இது ஜாலியா பேசிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் இவன் நான் பைத்தியக்கார மாதிரி பேசுறேன். பரவாயில்லைங்க, பைத்தியமா இருந்து போறேன். எனக்குதான் பிடிச்சிருக்கு. வெயில் வந்து விட்டது, மறுபடியும் வெயில் வந்து விட்டது. But I love this climate because of the surroundings and environment. It's such a nice place, guys. போட்டு தாக்கு வரான் போட்டு தாக்கு பங்கப்பேட ஜில்லா போட்டு தாக்கு 41 kilometers. வாவ், 28 kilometers கிராஸ் பண்ணிட்டோமா? நைஸ். ஓகே, டிராஃபிக் இருக்கு. சரி, பிரியாணி பாரடைஸ் நல்லா இருக்கு பார்க்க. இடம் என்னடா பண்றான்? ஏன் மெதுவா போயிட்டு இருக்கான்? போக போக பாத்தீங்களா அப்படியே மாறுது. நான் ரைடா இருக்கேன். நான் யாரு எங்க இருக்குன்னு தெரியல. தெரிஞ்ச மைசூர் தாண்டிட்டோமா இல்ல தாண்டலையா? நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் வர்றேன். ஆனா எனக்கு தெரியாது, சத்தியமா என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியல மைசூர் தாண்டிட்டோமா இல்ல தாண்டலையா. தாண்டவும் படம் பார்த்துருக்கீங்களா? ரூம் புக் பண்ணல, ரூம் கிடைக்கலாம், ரோட்ல தான் தூங்கணும். கிலோமீட்டர் 34 kilometers காட்டுது. அந்த ரோட்டை பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு டைவர்ஷன், ரைட் டைவர்ஷன் எடுத்து நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு எப்படி நல்லா இருக்கா? சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒரு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு ப்ரோ, ரோட் சூப்பர் ப்ரோ, இல்ல ரோட் ஷிட் ப்ரோ, நான் ஏதாவது கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்ப்போம். புதுமுகங்கள் அறியப்படட்டும். ரோடு வந்தாச்சு. 26 kilometers to reach the military hotel.
கொடி பறக்குது. இந்த ரோடு நல்லா இருக்கு. மாநகர சூப்பரா இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிலோமீட்டர்ஸ் தான் வருது. செம்மையா போச்சு. எவ்வளோ நல்லா இருக்கு மாடுகள். லீவ் பண்ணலைங்க, அவனுக்கு ஆனா எங்க போவாங்க. இந்த பக்கம் மரம், அதுல ரோடு, எதிர்க்கு மேகங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் மரம், ஆடு, ஆடுகள், தோட்டங்கள், புற்கள், எல்லாத்தையும் ஒரு அழகா இருக்கு. வெறும் டே ஒன்று தான், டே ஒன்றுக்கே 20 ஒரு நாளைக்கு அதுல ஒரு கல்லூர் போயிடுவோம். கல்லூரில் போய் ஸ்டே தெரிவித்து நாளைக்கு ஒரு 10 வரைக்கும் கல்லூர் இருந்து அப்புறம் கள்ளச்சேரி போயிடுவோம். கள்ளச்சேரி போயிட்டு ஒரு நாள் வந்து இப்போ கள்ளச்சேரி ஃப்ரைடே நைட் செக்கிங் பண்ணிட்டு சாட்டர்டே மார்னிங் மாஹி போயிடுவோம். மாஹி போயிட்டு அங்கே ஒரு நாள் வந்து சண்டே காலையில் அங்கே கிளம்பி நேராக பெங்களூர் வந்துருக்கு. இப்போதைக்கு அதான் பிளானு. எனக்கு தெரியல கன்ஃபார்ம் ஆனாவா வரட்டும். ஆக்சுவலா தலசேரி தங்களுக்கு சரி வேற எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல தங்கி என்ஜாய் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கும். தலசேரியில என்ன ஃபேமஸ் நிறைய இருக்கும். பெங்களூர்ல நீங்க பாத்தீங்கன்னா தலசேரி காஃபே, தலசேரி காஃபே, தலசேரி காஃபேன்ட்டு ஃபுட்டு ஃபேமஸ். தலசேரி பிரியாணின்னு பாருங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்குங்க தோட்டம். என்ன தோட்டம் இருக்கு ஒரு தெரிஞ்சா சொல்லுங்க, அது என்ன? அங்க சேர்ந்து போறோம்டா, எல்லாம் தனித்தனியே போகக்கூடாது. பண்ணு சேர்ந்து போறதுதான் பண்ணு. என்ன பண்றான் அவன்? ரொம்ப அற்புதமா ஓவர்டேக் பண்றான். வைக்கிறாங்க எவ்வளவு குப்பை போட்டு தரீங்க. இந்த இடத்துல வந்து நிறைய குப்பை போட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாம் ரெண்டும் சாப்பிட்டு ஏன் போட்டுருக்காங்க. வீட்டுக்காரங்க எடுத்துட்டு போங்கடா சாப்பிட்டீங்கன்னா. அழகான இடத்துல இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவானுங்க கைக்காரங்க. சரி ஏன்னா புகை விட்டு வந்தே அது என்ன சரி கார் மட்டும் ஓட்டணும். கிட்ட வந்துட்டோம் ஒரு வழியா. வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் டைகர்ஸ். பாத்தீங்களா, நாகூர்ல 51 கிலோமீட்டர்ஸ். எல்லாம் புலி இருக்கும். சீரியஸா சொல்றேங்க, நிறைய புலி இருக்கும்.
சும்மா ஜோக் பண்ணல. நாகரோடைய காடு இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், பெரிய காடு. சரியா, இங்க நிறைய புலி இருக்கும். ஏய் ஏய் மாங்க்ஸ் இருக்காங்க, மாங்க்ஸ் கூலர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க மாங்க்ஸ்லாம். இன்னும் 1.6 கிலோமீட்டர் ஃபார் தட் ஹோட்டல். 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் ஆக்சுவலா நான் 19 முன்னாடி வந்துட்டேன். மேப் 2 ஒன்றுன்னு சொல்லிச்சுல, 1:50 வந்துட்டேன். நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். எல்லாம் எப்பயும் வந்திருக்கோம். அவனுங்க வந்து எங்க போனானுங்கன்னு தெரியல. வேகமா வந்துட்டேன் நான் கொஞ்சம். புலிகள் நடமாடும் பகுதி. சரி, போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். சரியா, அது எப்படி இருக்கு ஃபுட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு தெரிவிக்கப்படும். சரியான மிலிட்ரி ஹோட்டல்னாலே டேஸ்டாக தான் இருக்கும். பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இங்க இருக்கு நியூ காவேரி இந்து மிலிட்ரி ஹோட்டல். இங்க பாத்தீங்களா போர்டு, இங்க பாத்தீங்களா இருக்கு பாத்தீங்களா